எல்லாரும் அவங்கவுங்க வேலையை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிருமோன்னு பயந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே இந்த வேலையை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குதுங்க. என்னென்ன போருக்கு யார் யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ, இந்த புளிக்கொட்டை எடுக்கிறது ஒரு போரே நடக்கிற மாதிரி தாங்க. அதுக்கு தேவையான ஆயுதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தோட்டத்தில் இந்த புளியெல்லாம் பழுத்துருச்சுன்னு பிடுங்கிட்டு வந்தேங்க. பிடுங்கிட்டு வந்து தோல் உரித்து அதுக்கப்புறம் கொட்டையெல்லாம் எடுத்து ஒரு வருஷத்துக்கு வேணுங்கிறத எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து அமுத்தி வச்சாதாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படியே திறந்தோமா எடுத்து போட்டோமான்னு இருக்க முடியுங்க. ஆனால் புளி கொட்டை எடுக்கிறதுன்றது ஒரு சின்ன வேலையே இல்லைங்க. அது எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே எப்படா முடியும்னு ஆயிடுச்சுங்க. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறங்க அதை உள்ளே வச்சு அமுத்தி வைக்கிறது அதை விட பெரிய வேலை. அது நம்மளால் முடியாதுங்க. அதனால் நான் என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அமுத்துருக்கு. எவ்வளோ அமுத்தினாலும் உள்ளே போயிட்டே இருக்குங்க. ஒரு சின்ன ஜாடி தான், அதுலேயே பார்த்திங்கன்னா 4 கிலோ புளி. இன்றைக்கி அவ்வளோதாங்க. பாய்.